Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஷார்ட்கட் கீஸை பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க and இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, Excel நமக்கு தேவையான formatting options access பண்றதுக்காக இருக்கக்கூடிய shortcut தான் Ctrl+1. So Ctrl+1 Format Cell window open பண்ணோம். So இந்த Format Cell window நம்ம most of the time யூஸ் பண்ணியிருக்கிறது உண்டு. Like செல்லில் ஏதாவது ஒரு content நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம்னா என்ன மாதிரியான content டைப் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான variety of categories format ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். or even டெக்ஸ்ட்டுக்கு தேவையான alignment and fontக்கு தேவையான effect and styles, borderக்கு தேவையான style and colors, fill backgroundக்கு தேவையான color filling, or even cells protection. So இது எல்லாமே ஈஸியா format cells யூஸ் பண்ணி செய்ய முடியும். and அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே அதிகமா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் தான் லைக் Ctrl+2 for Bold. so Ctrl+B தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ரெண்டுத்துக்கும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். so Ctrl+2 for Bold, so Ctrl+3 for Italics and Ctrl+4 for Underline and Ctrl+5 for Strikethrough. எனக்கு தெரிஞ்சு நீங்க தாராளமா Ctrl+5 நீங்க யூஸ் பண்ணலாம் because ஹோமோட மெனு ரிபன்ல பாத்தீங்கன்னா போல்ட் இட்டாலிக் அண்டர்லைனுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்குது பட் ஸ்ட்ரைக் த்ரூக்கு கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ரைக் த்ரூவை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி Ctrl+1 கொடுத்து ஃபார்மேட் செல் ஓப்பன் பண்ணி ஃபாண்ட்டோட கேட்டகரியில் போயிட்டு தான் இந்த ஸ்ட்ரைக் த்ரூவை நம்ம எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் Ctrl+5 தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சேம் ஷார்ட்கட் தான் Ctrl+5, Ctrl+4 and Ctrl+3 and 2. ஓகே, ஸோ அடுத்த ஷார்ட்கட் கீ Ctrl+6. உதாரணத்துக்கு எக்ஸல் ஃபைலில் நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது உள்ளே வச்சுருக்கோம்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஹைட் அண்ட் அன்ஹைட் பண்ணுறது தான் இந்த Ctrl+6 வேலை. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இன்சர்ட் டேப்பில் போயிட்டு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் லிங்கிங்லாம் கொடுப்போம்ல, அதாவது வேறு ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த எக்ஸல் ஃபைலில் ஆஸ் ஆப்ஜெக்டாக லிங்க் பண்ணுவோம் இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. நான் சொல்கிறது இந்த மாதிரி சார்ட் இருக்கு இல்லையா, ஸோ சார்ட்டாக இருக்கட்டும் ஆர் ஈவன் இந்த மாதிரி ஐக்கன்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஏன் இந்த மாதிரி 3D மாடல்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனாக ஆப்ஜெக்ட் தான். ஸோ அப்போ Ctrl+6 கொடுக்கும் போது இது எல்லாமே என்னாகும், கம்ப்ளீட்டாக ஹைட் ஆகும். அண்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், Ctrl+6 கொடுக்கும் போது இந்த ஷீட்டில் உள்ளது மட்டும்தான் ஹைட் ஆகும் கிடையாது, ஈவன் மற்ற ஷீட்டில் உள்ளது எல்லாமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகும். அண்ட் இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அன்ஹைட் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் மறுபடியும் Ctrl+6 யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்த ஷார்ட்கட் கீ Ctrl+7. ஸோ Ctrl+7 தன்னுடைய பதவி இழந்து விட்டதால் பாவம் அவருக்கு எந்த வேலையுமே இல்லை. பட் இன் கேஸ் ஒரு சில வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா Ctrl+7 நீங்கள் யூஸ் பண்ணும்போது டூல் பார்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டூல் பாரை நீங்கள் ஈஸியாக ஹைட் அண்ட் அன்ஹைட் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் Ctrl+7 யூஸ் பண்ணலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் Ctrl+8. ஸோ Ctrl+8 யூஸ் பண்ணி எக்ஸலில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற அவுட்லைன்ஸை ஈஸியாக ஹைட் அண்ட் அன்ஹைட் பண்ண முடியும். ஸோ அவுட்லைன் நான் சொன்ன உடனே ஆப்ஜெக்டில் இருக்கு இல்லையா, இந்த அவுட்லைன் நினைக்காதீங்க, இது கிடையாது. ஆக்சுவலாக வந்து டேட்டா டேப்பில் அவுட்லைன் சொல்லிட்டு ஒரு தனி கேட்டகரியே இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது லைக் குரூப்பு, அன்குரூப்பு, சப்டோட்டல், ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக ஒரு பேனல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். நான் அது என்னன்றதை காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு இந்த டேட்டா வந்து சப்டோட்டல் பண்ணணும்னு வச்சுப்போம். ஜஸ்ட் நம்ம அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு சப்டோட்டல் கொடுக்குறோம். எனக்கு சப்டோட்டல் வந்து 2, 5 எல்லா இடத்துலையும் சப்டோட்டல் தேவை. ஜஸ்ட் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்டோட்டலை நமக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக கன்வீனியண்ட்டாக பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் அண்ட் கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தனியாக இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வேணும்னா என்ன பண்ணலாம், கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஈவன் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நமக்கு வந்து அவுட்லைன் தேவை, ஆக்சுவலாக இப்போ இந்த அவுட்லைன் நமக்கு வந்து இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றது ஈஸியாக இந்த பேனலை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, ஆக்சுவலாக நமக்கு இந்த அவுட்லைன் வேணும், ஆனால் வந்து நமக்கு இந்த பேனல் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பேண்ட் அண்ட் கொலாப்ஸ் பண்ணுற இந்த பேனல் நமக்கு தேவையில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக Ctrl+8 யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அப்ளை பண்ண இந்த சப்டோட்டல் வந்து அப்படி தான் இருக்கும். பட் நமக்கு அந்த பேனல் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் Ctrl+8 கொடுத்தீங்கன்னா அதை ஹைட் அண்ட் அன்ஹைட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சப்டோட்டலே வேணாங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேப்பில் போயிட்டு சப்டோட்டல் ரிமூவ் ஆல் கொடுத்து நீங்கள் பக்காவாக என்ன பண்ணலாம், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது Ctrl+9. ஸோ Ctrl+9 யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ரோஸை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹைட் பண்ணிக்கலாம். Ctrl+9 கொடுத்து நீங்கள் ஹைட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் அதை அன்ஹைட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள், Ctrl+Shift+9 Ctrl+Shift ஓப்பன் ப்ராக்கெட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அன்ஹைட் ஆயிரும். இன்கேஸ் ஒருவேளை உங்களுக்கு காலமை இதே மாதிரி நீங்கள் ஹைட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு காலமோ இல்லை குரூப் ஆஃப் காலம்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். Ctrl+0 வந்து அதை ஹைட் பண்ணுறதுக்கு அண்ட் Ctrl+Shift+0 வந்து அதை அன்ஹைட் பண்ணுறதுக்கு. சம்டைம்
டைம்ஸ் இந்த Ctrl+0 ஐ மீன் Ctrl+Shift க்ளோஸ் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா வேலை செய்யாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹைட் பண்ண காலம்ஸோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காலமை சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அன்ஹைட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை Ctrl+Shift க்ளோஸ் ப்ராக்கெட் ஒர்க் ஆகலைன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ ஏற்கனவே ஒரு சில எக்ஸல் ஷார்ட்கட் கீஸை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.